ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கால ஒரு சைடு பயங்கரமா பனிப்புயல் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபயர் ஆயிக்கிட்டு இருக்கு. நெறைய ஸ்னோ இருக்க ஏரியாலயும், நெறைய ஃபயர் ஆயிக்கிட்டு இருக்க ஏரியாலயும் மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்னோ மற்றும் ஃபயரால மக்கள் எல்லாரும் பாதிக்காம எல்லாரும் நல்லா சேஃபா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நாம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேலேயே ஸ்னோ வரும் அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. பெரிய பையனுக்கு ஸ்னோவில் விளையாடின அனுபவம் நிறையவே இருக்குது. அந்த டைம்லலாம் வீடியோ எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இந்த சின்னவர் பார்த்துட்டு நான் மட்டும் இந்த மாதிரி விளையாடவே இல்லை, ஸ்னோ வந்து இங்கே வரவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். இவனுக்கு நிறைய ஸ்னோ இருக்கணும், அதில் படுத்து உருண்டு விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்னோ வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வரப்போகுது, ஸோ நீ படுத்து உருளலாம் அப்படின்னு சொல்லியாச்சா, அதனால் அவன் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்னோ விழுகும்போது ரொம்ப குளிராது, ஆனால் ஜாக்கெட் போடாமலாம் போக முடியாது. இப்போ இந்த மணலாக இருக்கிற ஸ்னோ வந்து கொஞ்சம் கட்டியாக ஐஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து வழுக ஆரம்பிச்சிடும், நல்லாவே குளிரும். ஸ்னோ விழுக ஸ்டார்ட் ஆன உடனே வெளியில் போகட்டுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கடா, கீழே எல்லாம் கொஞ்சம் ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் விளையாடினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் தடுத்து வச்சுருந்தோம். கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போடாமல் ஸ்னோ டைமில் வெளியில் போனோன்னா அவ்வளோதான், கை விறுவிறுன்னு ஆயிடுது. சாதாரண ஷூலாம் போட்டுட்டு போனோன்னா ஸ்னோ வந்து உள்ளே போயிடும், அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அது இன்னும் காலை ரொம்ப வலிக்கும். அதுக்காக தான் எல்லாரும் ஸ்னோ பூட்டு போட்டிருப்பாங்க இங்கே. இந்த சின்னவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, என்ன அப்படின்னா 2 பேரும் ஸ்னோ பால் ஃபைட் விளையாடிட்டு இருந்தானுங்களே, பெரியவன் வந்து அடிச்சிட்டான் போல இருக்கு, சின்னவன் வந்து எரிஞ்செறிஞ்சு பார்த்துருக்கான், அந்த பெரியவன் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கானா, அதனால் அவனை நின்று அடி வாங்கிட்டு போக சொல்லுமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்னோ பால் ஃபைட்டு விளையாடுறதுக்கு என்ன வாமா அப்படின்னானுங்க, பயங்கரமாக குளிராக இருக்குது, என்னாலலாம் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு உன் மேலே ஒரே ஒரு தடவை பால் போட்டுக்கிறேன் அப்படின்னானுங்க. போங்கடான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த விண்டோ மேலே அடித்து விளையாடிட்டு இருக்கானுங்க. பின்னாடி சிமெண்ட்டில் இருந்த ஸ்னோ எல்லாத்தையும் எடுத்து விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்தானுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்னோ டைமில் காரெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், வழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தான். ஸ்னோ வந்து மதியத்துக்கு மேலே தான் விழுக ஆரம்பிச்சிச்சா, மேபி எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இப்போ நின்றுட்டுருக்காங்க. அடிக்கடி ஸ்னோ விழுகிற ஏரியாலலாம் ரோட்டில் இருக்க ஸ்னோவை ஒரு வண்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம் இருக்கிற இந்த கம்யூனிட்டியில் இருக்க ரோட்டில் இருக்க ஸ்னோ எல்லாத்தையுமே ஹெச்ஓஏலேருந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கங்கே கொஞ்சம் பச்சை கலரில் புல் தெரியுது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது, நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாகவே ஸ்னோ விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஸ்னோ விழுகிற சவுண்டு வந்து மழை பெய்கிற சவுண்டு மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாட்டர்டே காலையில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்குது. நம்ம நேற்று சாயந்தரம் பார்த்தா அங்கங்கே பச்சை கலரில் புல்லெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெள்ளை கலரில் தெரியுது. இந்த ஸ்னோ விழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்னோ எல்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த தண்ணி எல்லாம் கீழே வடியும் போது அப்படியே ஒரு கத்தி மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டைம்லலாம் வந்துட்டு நம்ம இப்போ டோரை வந்து ஓப்பனோ க்ளோஸோ பண்ணுறோம் டப்புன்னு அப்படிங்கும்போது உடஞ்சி கீழே விழுகும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ண உடனே வெளியில் போகாமல் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பசங்க பண்ண வேலை ஃபஸ்ட்டு வெளியில் வந்து இந்த ஸ்னோவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ரோட்டில் இருக்க ஸ்னோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி 2 சைடுமே கொட்டி வச்சுருக்காங்க. அது இப்போ ஐஸ் ஆயிருச்சு. ஸ்னோவை பார்த்துட்டாலே குழந்தைங்க ஃபஸ்ட்டு பண்ணணும்னு விரும்புகிற காரியம் ஸ்னோமேன் பண்ணுறது தான். இவ்வளோ ஸ்னோவை பார்த்துட்டு என் பசங்க சும்மா இருப்பாங்களா? என்னோட பெரிய பையன் ஸ்னோமேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க ஸ்னோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு சர்க்கிளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பா சொன்னார், ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டே இருடா, அது பெரிய பால் ஆயிரும் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த பாலை வந்து உருட்டிக்கிட்டே போகும்போது அது அங்கே இருக்க ஸ்னோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பெரிய உருண்டையாகவே வந்துருச்சு. புல்லுக்கு மேலே இருக்கிற ஸ்னோவை உருட்டினா நல்ல உருண்டு பெரிய பாலாக வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இந்த சிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிறத போட்டு உருட்டினா சரியாக வரல. ஸ்னோ இருக்கிற ஏரியாவில் ஸ்னோமேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்னோமேன் இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டி எப்பவுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெளியில் குழந்தைங்களோட சத்தம் அவ்வளோ கேட்டுச்சு. ஸ்னோவில் விளையாடுறது நல்ல சூப்பராக இருக்கும். அது எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த வீடு கட்டும்போது வீட்டுக்கு முன்னாடி மணல் சலிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சலிச்சு வச்ச மணலில் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும்.
விழுகிறத பார்க்குறதும் விளையாடுறதும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருக்கிற வேலைகளாக நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா கூட இந்த பசங்களுக்கு வெளியில் ஏதாவது டென்னிஸ் கிளாஸு ஸ்விம்மிங் கிளாஸ்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஆனால் இந்த ஸ்னோ விழுந்துருச்சுன்னா எதுவுமே இருக்காதா, ஃபுல் டே வீட்டுக்குள்ளேயே ஸ்டக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்னோ டைம்லலாம் காரை ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் தான், ஸ்லிப் ஆயிரும். இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சி டைமில் எங்கேயாவது வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செயினை வந்து கடைகளெல்லாம் விற்பாங்க. அதை வாங்கி மாட்டிட்டோம் டயரில் அப்படின்னா ஸ்னோ டைமில் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் காரை நிறுத்தி வச்சுருப்போம், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்னோவாக படிஞ்சிருக்கும். நம்ம எப்போயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி அதில் இருக்க ஸ்னோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த காரை ரெடி பண்ணணும். இங்கே காரு கராஜுக்குள்ளே இருக்குது, ஆனால் அந்த டிரைவேவை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஸ்னோ வந்து அப்படியே ஐஸாக படிஞ்சு வழுக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த டிரைவேவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணார். உடனே சின்ன பையன் வந்து வேண்டாப்பா, இந்த ஸ்னோவை க்ளீன் பண்ணிட்டேன்னா ரொம்ப அழுக்காயிரும், என்னால் ஸ்னோவில் விளையாடவே முடியாது, இப்போதைக்கு அதை க்ளீன் பண்ணாதீங்க அப்படின்ட்டான். அவ்வளோதான், அவங்க அப்பா அதை க்ளீனே பண்ணலை, அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு. இதே இதை தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்போ என்ன சொன்னார்னா, ஸ்னோவாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணாதான் நான் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், இல்லைன்னா ஐஸாக ஃபார்ம் ஆயிரும், க்ளீன் பண்ண முடியாதுன்னு எனக்கு பதில் சொன்னார். ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன், அட்லீஸ்ட் 2-3 ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் வாங்கடா அப்படின்னா அவரை ஃபோட்டோ எடுக்கவே அவனுங்க விடலை. இந்த ஜாக்கெட்லாம் போடுறது வந்துட்டு ஜாக்கெட் மூலமாக நமக்கு ஹீட்டு கிடைக்காது, நம்மளோட உடம்புல இருக்க ஹீட்டு வெளியில் போகாமல் தடுக்கும். எப்படி ஸ்னோமேனை பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோவை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குறைஞ்சது இன்றைக்கி ஒரு 3 மணி நேரமாவது வெளியில் விளையாடிருப்பானுங்க. லாஸ்ட்டு 5 மினிட்ஸு, இதுக்கு மேலே ஸ்னோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. பயங்கர ஆட்டம். நாம் முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சு தண்ணி கரையை தத்தி வந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லோரும் போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லோரும் இந்த லேக் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்க்குற இடம் எந்த இடம்னு ஞாபகம் இருக்கா? என் பையன் கள்ள தூக்கி போட்டு தண்ணிக்குள்ளே விளையாடுனேன் பார்த்தீங்களா, அந்த இடம் தான். உறைஞ்சி போயிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் நேரில் நான் பார்க்குறேன். வெயில் வரவும் இந்த பனியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கும் ஸ்கூல் லீவு. எனக்கெல்லாம் மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த பசங்க வந்து வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. வீடியோ பார்க்கும்போது பொங்கல் வந்திருக்கும். எல்லாருக்கும் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.